தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாகி மாற்றியத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ஞாயிறு காலை 10:30 மணியளவில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க, மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் செய்தனர். தொடக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசு ஒளி முழக்க எழுப்பும் அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதி நாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் கலிய பெருமாள், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் இளங்கோவன், போல்டு அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் நிகழ்த்தினர். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கிகள் நிறுவனர் மங்கையர் செல்வன் உரையாற்றினார். இடையிடையே முழக்கங்கள் எழுப்பப்பட்டு தொடர்ந்து கண்டன உரை நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்டத்தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் துரைசிராமன், ஆறுமுகம், களஞ்சியம் வெங்கடேசன், ஊடகவியலாளர் ஆதி நாராயணன், திருநாவுக்கரசு, பொன் தாமோதரன், ஸ்டீஃபன், இளைஞரணி செயலாளர் பிரபஞ்சன், கலைப்புலி சங்கர், பகுத்தறிவு கழக துணைத் தலைவர் சத்யராஜ், சேகர், வெற்றிவேல், சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிடர் விடுதலை கழக வீராசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, விடாது கருப்பு நாத்திகன், மீனவரணி தோழர் வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி, மணிவண்ணன், கிருஷ்ணராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.